சிவகாசி மாநகராட்சியில் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக பதாகைகளை ஏந்தியிருந்த பாஜக உறுப்பினருக்கும் காங்கிரஸ் உறுப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணேஷிடம் கேட்கலாம். கணேஷ், இருவருக்கும் எதனால வாக்குவாதம் ஏற்பட்டது? விவரம் என்ன? காயத்ரி, சிவகாசி மாநகராட்சியில் கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற மாமன்ற கூட்டம் துவங்கிய உடனேயே வீட்டுமனை அங்கீகாரம் வழங்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி மாமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக சில நிமிடங்களிலேயே அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக கூட்டத்தை மேயர் முடித்துக் கொண்டு வெளியேறினார். இதனைத் தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இத்தகைய நிலையில்தான் அன்றைய தினம் முன்வைக்கப்பட்ட அனைத்து தீர்மானங்களையும் மீண்டும் விவாதத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றும் வகையிலான அவசர கூட்டம் என்பது இன்று மேயர் சங்கீதா தலைமையில் துவங்கியிருக்கிறது. கூட்டம் துவங்கிய உடனேயே ஏற்கனவே கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் மேயர் தேசிய கீதம் ஒலிக்காமலேயே மாமன்றத்தை விட்டு வெளியே எழுந்து சென்று தேசிய கீதத்தை அவமதித்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சு 33வது வார்டு பாஜக மாமன்ற உறுப்பினர் குமரி பாஸ்கர் என்பவர் பதாகையை கையில் ஏந்தியபடி மாமன்ற கூட்டத்தில் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். இதற்கு அருகில் இருந்த 44வது வார்டு மாமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் எதிர்ப்பு தெரிவித்தார். நான் மேயரிடம் முறையிடும் போது சக மாமன்ற உறுப்பினர் எதற்காக என்னிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறீர்கள் என்று இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு அது ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாஜக மாமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினரை அடிக்க பாய்ந்ததால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் என்பது நிலவியது. தொடர்ந்து கூச்சலும் அமளியும் ஏற்பட்டு வருவதை தொடர்ந்து தற்போது திமுக மாமன்ற உறுப்பினர்களிடையே கடுமையான மோதல் போக்கு என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக மாமன்ற உறுப்பினர் மேயரிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பேசும்போது சக திமுக மாமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு பதிலளிக்கும் விதமாக பேசுவதால் மாமன்ற உறுப்பினர்கள் அந்த திமுக மாமன்ற உறுப்பினர்களிடையே தற்போது கடுமையான மோதல் ஏற்பட்டிருக்கிறது. மாமன்ற கூட்டத்தில் கூச்சல் அமளி ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் திமுக மாமன்ற உறுப்பினர் ஒருவர் மேஜையை தள்ளிவிட்டு அங்கு ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாமன்ற கூட்டத்தில் காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டு அங்கு ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூட்டம் என்பது தொடர்ந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் தான் தற்போது கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காயத்ரி, நன்றி கணேஷ்குமார், விவரங்களை வழங்கியமைக்காக.